வாழை மரத்தின் எந்த பாகத்தையும் வீண் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒதுக்கிட முடியாது. பழத்திலிருந்து நார் வர வாழை மரம் தரக்கூடிய பயன்கள் அதிகம். வாழை மரத்தினுடைய தண்டு பொரியல், கூட்டு செஞ்சு சாப்பிடுறதுக்கு பயன்படுகிறது. ஆனா வாழைத்தண்டை ஜூஸ் ஆக்கி குடிச்சா பலன்கள் அதிகமா கிடைக்கும். சிறுநீரக கோளாறுகளுக்கு பரிந்துரைக்கப்படும் முக்கியமான உணவு வாழைத்தண்டு. அது மட்டும் இல்ல, இன்னும் பல நன்மைகளை வாரி குடிக்கக்கூடியது வாழைத்தண்டு சாறு. அதனுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வாழைத்தண்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தா குடலில் இருக்கக்கூடிய முடி, நஞ்சு போன்றவை வெளியேறிடும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க தினமும் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது நல்லது. வாழைத்தண்டை உலர்த்தி பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தா காமலை நோய் குணமாகும். அது மட்டும் இல்ல, கல்லீரலும் வலுவடையும். தீப்புண், காயங்கள் ஆறுவதற்கு வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில கலந்து தடவிட்டு வந்தா விரைவில் ஆறும். மாதவிடாய் நாட்கள் தள்ளி போதல், அதிகப்படியான இரத்தப்போக்கு போன்ற மாதவிடாய் கோளாறுகளை தடுக்க வாழைத்தண்டு மற்றும் வாழைப்பூ சாப்பிட வேண்டும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வாழைத்தண்டு சாறு உதவுகிறது. அதாவது உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழைத்தண்டு சாறு நல்ல மருந்து. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் உதவும். வாழைத்தண்டு சாறுல இரும்பு மற்றும் வைட்டமின் B6 போன்றவை அதிக அளவில் இருக்கு. இது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும். எனவே வாழைத்தண்டு சாற்றை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா இரத்த சோகை குணமாகும். சிறுநீரக பாதையில் உள்ள தொற்றுகளை நீக்கி சிறுநீரக பாதையை சுத்தமாக்கும். வாரத்துக்கு 3 முறை வாழைத்தண்டு சாறை குடிச்சிட்டு வந்தா சிறுநீரக பாதையில் உள்ள தொற்று, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் நீங்கும். வாழைத்தண்டு சாறு இன்சுலினை மேம்படுத்த உதவுவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. இதன் சாற்றை வடிகட்டாமல் குடித்தால் நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். இது இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்வதை தடுக்கும். வாழைத்தண்டுடன் இஞ்சி, எலுமிச்சை சாறு, வெங்காயம், மிளகு, ஜீரகம் ஆகியவை சேர்த்து வாழைத்தண்டு சூப் செய்து அதில் 200 ml அளவு வாரத்தில் 3 நாள் குடித்து வந்தால் அது கொழுப்பை குறைத்து நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறது. அமிலத்தன்மையால் அடிக்கடி பாதிக்கப்படுபவர்களுக்கு இது நல்ல தீர்வு தரும். நெஞ்செரிச்சல், நெஞ்சு உறுத்துவது போல் இருப்பது போன்ற பிரச்சனைகளுக்கு வாழைத்தண்டு சாறு மிகச்சிறந்த மருந்து. சிறிது இஞ்சியை வாழைத்தண்டு சாற்றுடன் சேர்த்து குடித்து வர வயிற்றில் உள்ள கொழுப்பு குறையும். இது செரிமானத்தை எளிதாக்கும், மலச்சிதை மாற்றத்துக்கும் உதவும். இதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால 1 அல்லது 2 கப் சாற்றை குடித்தால் வயிறு நிரம்பிவிடும். சீக்கிரத்தில் பசி எடுக்காது. வாழைத்தண்டு சாறுல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு தீர்வாக அமையும். மலச்சிக்கலால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். வாழைத்தண்டு சாற்றுடன் எலுமிச்சை சாற்றை கலந்து குடிக்கலாம். வாழைத்தண்டில் பொட்டாசியம் இருக்கு, எலுமிச்சையில சிட்ரிக் அமிலம் இருக்கு. இவை ரெண்டுமே இணைந்து சிறுநீரகத்தில் கால்சியம் கற்களை உருவாக்குவதை தடுக்கும். வாழைத்தண்டை இடித்து சாறு பிழிந்து அதனுடன் முள்ளங்கி சாறு சேர்த்து காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் 100 மில்லி அளவு குடித்துட்டு வந்தால் கல்லடைப்பும் குணமாகும். தொடர்ந்து வாழைத்தண்டு சாறு குடித்து வந்தால் உடல் எடை குறையும். சர்க்கரை மற்றும் கொழுப்பு உடனடியாக இரத்தத்தில் கலப்பதை இதன் சாறு தடுக்கும். கொழுப்பை உடலில் இருந்து நீக்கவும் உதவும். வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். நச்சுப் பொருட்களையும் வெளியேற்றும். இது சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கும். நச்சுப் பொருட்களை உடலில் இருந்து வெளியேற்ற உதவும். வாழைத்தண்டு சாற்றில் ஏலக்காய் தூளை போட்டு குடிப்பது சிறுநீரக கல் வராமல் தடுக்கும். வாழைத்தண்டு சாறில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கு. வாரத்துக்கு 3 முறை இதை அருந்தி வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வாழைத்தண்டு சாற்றை அப்படியே குடிக்க முடியாதவர்கள் அதனுடன் மோர், ஆப்பிள் ஜூஸ் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம். எவ்வளவு பயன்களை கொண்டிருக்கும் வாழைத்தண்டு எல்லாருமே கண்டிப்பாக தவிர்க்க கூடாத ஒன்று. மருந்து மாத்திரைகளோடு வாழ்வதை தவிர்க்க வாழைத்தண்டு சாறு மிகவும் உதவும். மிக முக்கியமான குறிப்பு, வாழைத்தண்டு சாறு சிறுநீரை அதிகரிக்க செய்யும் என்பதால் வயதானவர்கள் குறைவாக சேர்த்துக் கொள்வது நல்லது. மேலும் வாரத்திற்கு 3 முறைக்கு மேல் வாழைத்தண்டை சேர்த்துக் கொள்ளக்கூடாது.